போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள். போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசகோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாரே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவங்க கொஞ்ச நேரம் பேசுங்களேன். நம்ம புதிய வருடத்துல போறப்போ நம்மளால என்ன வார்த்தை வச்சிருக்காரு அவங்களை கேளுங்க. அம்மா நீங்க எனக்காக என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க. அவரோட பிரசனத்தினால நீங்க நிரப்பப்படுங்க. எத்தனை நாள் நம்ம அவங்க பிரசனத்துக்காக காத்துக்கிறோம், எத்தனை பேர் அவங்க வார்த்தைக்காக காத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் அவரோட பிரசனத்துக்காக நன்றி சொல்லுவோமா? இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படியோ அந்த நியூ செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பாக்கியவான்கள். நம்ம எப்பவுமே நம்ம சபையில வந்துட்டோம், அவங்களோட வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கோம். அப்படியே அசைவாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும். ஆவியே தூய்மையின் ஆவியே இரவசைய உள்ளம் நிரம்ப
வெளிப்படையில ராஜா. அப்பா ராஜா, நான் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை வெளிப்படையும் தகப்பனே. அப்பா பேச போகிறவர் நீர் அப்பா. அப்பா இங்கிருந்து கடந்து செல்லும் போது தகப்பனே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியோட கடந்து செல்லும் நீர் திரும்ப பாராட்டம் பேசினா வந்து நல்லது. ஆமென். இந்த நியூ இயர் எல்லாமே எப்படி உலக பிரகாரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஆசை இருந்திருக்கும் எல்லாரும் உலக பிரகாரமா செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் நம்மள யார் பாக்கியவான்கள். நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு சுத்தமா இருந்திருக்கு. நம்ம தாயின் கருவில் உண்டாகும் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்காரு, பேர் சொல்லி அழுத்திருக்காரு. வாசிக்கலாமா? ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பேன். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா அவன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு வருஷம்னு சொல்லல, நாளைக்குன்னு சொல்லல, எப்படி சொல்றாரு, தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் எப்படின்னா நம்ம கண் இமைக்க நாள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடும். ஆனால் அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே காத்துட்டு இருக்கணும். ஆபிரகாம் அவர் அழைக்கும் போது சாத்தியமே இல்லை. அவர் என்ன பண்ணார், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த சாத்தியம் இருந்துச்சா? வழி இல்லாத இடத்துல என்ன பண்றார் தேவன், வழியை உண்டு பண்ணுகிறார். எந்த ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பே இல்லை, அவன் குழந்தையே இல்லை. ஆனா என்ன பண்றாரு, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா? அது முடியவே முடியாது. நம்ம கொஞ்சம் இங்க இருந்து அதை கவுண்ட் பண்ணாலே முடியாது. கடற்கரை மணல்ல பீச்ல போய் நின்று அந்த மண்ணை பார்த்தா கூட நம்ம நடக்கிறதே காலம். அந்த மண்ணை எண்றது எவ்வளவு கஷ்டம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. நம்ம எப்பவுமே அவர் என்ன சொல்றாரு, சின்னவரை வந்து சின்னவனாவே வைக்கிறது, எப்பவுமே அவர் உயர்த்தி அழகு பார்க்குற தேவனா இருப்பார். நம்மளும் எடுத்துக்கல, நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன், எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, எனக்கு யாருமே இல்லை, என் கையில எதுவுமே இல்லை, என் தேவையை யார் சந்திப்பான், அப்படியே நம்ம சோர்ந்து போயிருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கேன், ஆனால் என்ன தேவன் என்னை ஒவ்வொரு நாள் பலப்படுத்துறாரு. யார் எத்தனை பேர் சொல்றீங்க, நம்ம பலவீனம், ஒரு பலன் என்னென்ன பூர்ண மாதிரி இருக்கு, பலவீனம் எல்லாருமே பலவீனம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாள் அவர் கிருபை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, தாங்கி நடத்தி கொண்டு இருக்கு. அவர் பலன் இல்லை நம்ம நிற்கவே முடியாதுங்க. எல்லாருக்குமே ஒரு பலவீனம் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு, அவரோட கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுச்சுப்பா நிச்சயமே கிடையாது. நம்ம வரும்போது கூட பார்க்க எத்தனையோ பேர் ஆபத்துல சிக்கி கொண்டு இருப்பாங்க. ஆனா தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, இன்னி வரை நடத்தி கொண்டு வர. எனக்கு யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு யாரு இருக்கா, நான் தனியா விடப்பட்டிருக்கேனே, என்னை சுத்தி யாருமே இல்லை, எனக்கு சொந்தம் யாரும் இல்லை, எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு இருக்கும், எப்படி சொல்றேன், பெரிய ஜாதியாக்க வேண்டும், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணிக்கிற தேவனா இருக்க. நம்மளுக்கு யாரும் இல்லைனாலும் அவர் யாரு நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாரு, வழி நடத்துகிற தேவனா இருக்காரு. எனக்கு ஒரு கதை, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தெரியும். ஒரு லேடி என்ன பண்றாங்க, ஒரு சர்ச்சில் வந்து போயிட்டு அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் இந்த சர்ச்சுக்கு நீ வரமாட்டேன் அப்படின்றாங்க. எதனால அந்த பாஸ்டர் கேட்குறாரு, இல்லை நான் சர்ச்சில் வந்தால் எல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, காசிப் பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் கூடி பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு இந்த சபைக்கு நான் வர எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஒன்று சொன்னார், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி, ஃபுல் தண்ணி கொடுத்துட்டு, இந்த கிளாஸில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் இந்த சபையை சுற்றி நீ 10 ரவுண்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவளுக்கு அது கொஞ்சம் வியப்பாக இருந்தது, எதுக்கு நம்ம இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அந்த லேடி என்ன பண்ணாங்க, அந்த கிளாஸில் தண்ணியை வச்சுட்டு அந்த சர்ச்சை வந்து பல தடவை என்ன பண்ணுறாங்க, சுற்றி வராங்க. சுற்றி வந்து அவங்க நிற்கும் போது அதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி கீழே விழலை. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், எப்படி நீ இந்த தண்ணி வந்து கீழே விழாமல் நீ கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறேன், நான் சுற்றி இருக்கேன், எதையுமே பார்க்கல, என்னோட நோக்கம் என்ன, அந்த தண்ணியை மட்டும் கீழே சிந்தாமல் நான் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்கணும். அப்போ அவர் சொன்னாரா, உங்களுடைய நோக்கம் ஏன் தெரியுமா, நீ சபைக்கு வரும்போது மக்களை பார்க்காத, நீ எப்பவுமே மக்களை பார்த்தனா நீ விழுந்துடுவ. உன்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, எப்படி பின்னாடி பேசினாலும் சரி, அவங்க உனக்காக வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு பேசி நாளைக்கு போயிடுவாங்க, இன்னைக்கு உங்களை பேசுவாங்க, நாளைக்கு மற்றவங்களை பேசுவாங்க, அவங்களுக்கு அதுதான் இதுவாக இருக்கும். ஆனால் தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துவார். பேசுகிறவங்களுக்கு அவரும் என்ன பண்ணுறாரு, அதுக்கான பதிலையும் கொடுப்பாரு. என்றைக்குமே நான் இன்னைக்கு ப்ரே பண்ணுறப்ப கூட நான் நினச்சிருந்தேன், ஏதாவது சமாதானம் இல்லை. நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லி, இன்னைக்கு நாங்கள் 2 பேர் ப்ரே பண்ணுறப்ப கூட இந்த வார்த்தை கொடுத்தீங்க, சமாதானம் இல்லை. ஆவின் கனிகள் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், ஆவின் கனிகள் எனக்குள்ளே இருக்குன்னு யாராவது தைரியமாக கை தூக்க முடியுமா? இன்னைக்கு தேவன் வந்தால் என்னை கை பிடிச்சி பல்லவ கூப்பிட்டு போவார், எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? யாருமே இல்லை. ஏன்னா நம்ம யாருமே என்ன பண்ணுறது, பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து எப்படி பர்ஃபெக்டாக வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரு கிருபை இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன், என்னைக்கும் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். அவர் கிருபை இப்போ அழகா போன அவர் கிருபை தான் நம்ம என்ன பண்ணுது, இது வரைக்கும் தாங்கி கொண்டே இருக்கணும். அவர் கிருபை இந்த உலகத்துல நம்ம
எங்க இருப்போம் நம்மளுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை, அவர் கிருபைக்கு அல்லவே இல்லைங்க. எப்போ நம்ம மனுஷனா வாழ்ந்துட்டு போகலாம், ஆனா சில நேரத்தில் அவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மைகள் நினைக்கும் போது எவ்வளவு கிருபையா நம்மளை நடத்திருக்காரு. சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம படிப்பா இருக்கட்டும், நம்ம வேலையா இருக்கட்டும், இதுலயே நம்மளை நடத்துறாரு. சில பேருக்கு அது இல்லாம இருக்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும், அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். நிறைய பேருக்கு ட்ரெஸ் இல்லாம, வீடு இல்லாம, எதுவுமே சாப்பாடு கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிற, ஏன்னா உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்லணும், களிமண் குய்யனம் கிட்ட நம்ம என்ன பண்ணோம், களிமண்ணை கொடுத்தா அவன் அழகா அதை வளைஞ்சி கொடுத்துருவான். ஒரு களிமண்ணை கொடுக்கும் போது அதை அவன் அழகா வணைவான். அவனுக்கு தெரியும் அதை எப்படி உருவாக்குன்ற. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்காம தேவன்கிட்ட கொடுப்ப நம்மளுக்கான தேவைகளை அவர் என்ன சந்திக்கிறவா இருக்கார். அடுத்தது வாசிங்க, 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறார். எத்தனை பேர் நீங்க உங்களுக்கே தெரியும், நான் இப்படி இருந்தா என்ன இப்படி மாத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு தெரியும். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாருங்க. எல்லாமே ஸ்ட்ரைட்டா பிறந்து நம்ம எப்படி எல்லாருமே நம்ம கிறிஸ்டியனிலே நான் அப்படிதான் அப்படின்னு யாரும் வளர்ந்ததில்லை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அவைகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேர் சொல்லி அழைச்சிருக்காரு. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாரு. உங்களுக்கு எடுத்தவன ஒரு பதவியை கொடுக்கறதே அவரோட நோக்கம் இல்லை. அவருக்கு தெரியும் எப்போ எதை நமக்கு கொடுக்கணும், எந்த டைம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்துக்காக காத்துட்டு இருப்போம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தாங்க எடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எப்படி தெரியுமா, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சுன்னா அதோட எதை நம்ம அவர் பிரைஸ் பண்ணவே மாட்டோம். எனக்கு இது கிடைச்சிடுச்சு, நான் ஏன் அவரை துதிக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பெருமை வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு. அவர் காலத்தை நம்மளுக்கு எப்படி அழகா கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் தெரியுமா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த வெயிட்டிங் பீரியட் எப்போ தெரியுமா, அப்பதான் நம்மளுக்கு அவரை தேடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். எப்பா எனக்கு இந்த இது கிடைக்கலையேன்ட்டு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோம், அவர் நம்ம தேடுவோம். அந்த பிரைஸ் துதிக்க அவர் என்ன பண்ணுவார், நமக்கு இன்னும் மேலானது தான் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு சில சாட்சிகளை சொல்கிறேன். நான் 2015 லான்செட் டேட்டாவில் ஜாயின் பண்ணிட்ட உடனே எனக்கு ஓகே எக்ஸிக்யூட்டிவாக நான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 4 வருஷம். சடனாக ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. எங்கள் HR டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் கூட கிடச்சி நான் அட்மினுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு 1 இயர் 2020 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே அட்மினில் போயிட்டு இருந்தேன். ஓகே மேரேஜ் லீவ் சொல்லிட்டு விழுந்தேன். லீவ் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறப்போ ப்ரெக்னன்சி டைம் வந்துச்சு. லீவ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். சரி ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிட்டு நான் ஏன் ரிசைன் பண்ணணும், ரிசைன் பண்ணி சொல்லிட்டு நான் உடனே கேட்டேன், நான் பழைய ப்ராசஸ்க்கே போகிறேன், எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பழைய ப்ராசஸ்க்கே போகிறதுக்கு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே ஒர்க் ஃப்ரம் 1 இயர் வீட்டில் இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நான் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அப்படியே எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். என் கூட பின்னாடி வந்தவங்களாம் TL செகண்ட் லைன்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்போ ஒன்றுமே நினைக்கல. ஓகே எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எனக்கு HR வரைக்கும் ப்ரொமோஷன் கொடுத்த தேவை, நமக்கு இதுக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாரு. அப்போ நான் யோசிச்சேன், சரி இது நம்ம அந்த கால் சென்டர்லாம் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். அட்மின்னா HR அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றணும். ஏன்னா அது டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு பயங்கர முட்டி வலி வந்துச்சு. அப்போ தான் கொஞ்ச நாள் போக போக தெரிஞ்சுது, ஓகே நான் அங்கே இருந்தேன்னா இந்த முட்டி வலியை வச்சுட்டு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. வேணும் கரெக்டாக என்னை தீர்மானிச்சு ஒரு இடத்துல எனக்கு உட்கார வச்சாரு. அந்த இது அப்போ தான் எனக்கு ரியலைஸ் பண்ண திரும்ப கொடுத்தாரு. ஓ இதனால தான் தேவன் அந்த இடத்துல இருந்து நம்ம பிரிச்சு இங்கே கொண்டு வந்தாரான்ட்டு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு பீரியட் வந்துச்சு, அவர் ஜூலை மந்த்து நான் யார்கிட்டயும் ப்ரேயரில் இருக்கும்போது நான் சாட்சியை சொன்னேன். அந்த ஒரு ப்ராசஸில் TLR கமிட்டியாக மெட்ரானிட்டி லீவில் போயிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, நீ பாருமா நீங்கள் எப்படி அவளுக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருங்க டீம் வர வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன், ஓகே பேசுகிற வேலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது. ஏன்னா 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் மெசேஜ் பண்ணாலும் பின்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஃபோன் பேசி அந்த பழக்கம் வந்துடுச்சு. நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டுகிட்டே இருந்தேன். என் லஞ்ச் பீரியட் நான் கட் பண்ணேன். எனக்கு அவள் கிடைச்ச டைம் எல்லாமே என் ஒர்க் ப்ரெஷரை போட்டு எல்லாரும் நோட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல, நிறைய பேர் எனக்கு நோட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கே தெரியாது, எனக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க, அவள் போட்ட எஃபெக்ட்டுக்கு பலன் கடை கொடுக்கலன்னா அது தப்பு, அவள் இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கா, இது மேலே வரைக்கும் போய் பேசினாங்க, அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் கொடுத்தே அவளுன்னு சொல்லி எனக்கு அதே இடத்துல எனக்கு TL போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. நான் நினச்சி பார்க்கவே எனக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த போஸ்டிங் கிடையாது. ஒரு 7 மாதம் கொடுத்தாங்க. அந்த 7 மாதம் என்னால் எவ்வளோ முடியுமோ தேவன் எனக்கு அந்த அளவுக்கு பலனை கொடுத்தாரு. லஞ்சில் போக மாட்டேன், எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ எவ்வளோ முடியுமோ என்னோட நான் பிரேக்கே எடுக்க மாட்டேன். சீக்கிரமாக ஆஃபீஸ் போவேன். நைட் இங்கே சர்ச் முடிச்சு போனாலும் அந்த கால்ஸ் பேசிட்டே போவேன், யாருன்னா சப்போர்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தாங்க. இதுக்கு மேலே ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அவங்களே யோசிச்சிருக்காங்க. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பலன் கொடுக்கலாம் எப்படின்னு எனக்கு TL போஸ்டிங் கொடுத்து சைன் பண்ண வச்சு
கொடுத்தாங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய நம்ம ஆஃபீஸ்லேயே வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்க கூட என்ன மீட்டிங் அட்டன் பண்ண கிருபை செஞ்சாரு. அந்த இடத்துல நான் காட் ப்ரைஸ் பண்ணேன். ஏசப்பா நான் தகுதியே இல்லையே, நான் சிறு பிள்ளையே அந்த இடத்துல நான் வந்தேன், எனக்கு தகுதி இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல என்ன மீட்டிங் உட்கார வச்சுருக்கீங்களே, அந்த இடத்துல நான் அவருக்கு துதிச்சேன். என்னோட கண்ணீரை அவர் உண்மையாக பார்த்தாருங்க. நான் அந்த இடத்துல வந்து அவ்வளோ மேனேஜர்ஸ் முன்னாடி நான் ஒரு 4 பேர் உட்கார தேவன் என்ன உயர்த்தி வச்சார். இந்த இவர் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லும் போது கூட எனக்கு கொஞ்சம் மனசில் தயக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் பழைய மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ பிரிசலாவோட வர்ஷிப்பை ரஞ்சினி பிரிசலா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிரிசலா ஃபர்ஸ்ட் டைம் வர்ஷிப்னு இவர் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து நிற்கிறா சொல்லும் போது நான் சிறு பிள்ளைன்னு நான் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. அப்போ ஐரின் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், இந்த மாதிரி சிறு பிள்ளைன்னு சொல்ல பைபிள் எடுத்து படின்னு சொன்னான். அப்போ அதில் போட்டு சிறு பிள்ளைன்னு சொல்லாதே அந்த வசனத்தாவை எடுத்து சாட்சியாக சொன்னான். அப்போ நான் யோசிச்சேன், எதுக்கு இவர் சொல்லி நான் பண்ணாமல் இருக்கணும். நான் மனசுக்குள்ள என்னை எல்லாருமே சின்ன பிள்ளையில ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் என்னை விட வயசில் காட்டும் பேர் நான் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. எல்லாரும் வந்து என்னை விட எப்படி சொல்கிறது, எல்லாரும் அதை தேர்ந்தெல்லாம் இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல சின்ன பொண்ணாக தான் நம்ம காணப்படுவோம். நிறைய பேர் அதுக்கான இதை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே அப்படின்னு நினச்சி நான் மனசில் யோசிச்சுட்டு இருப்பேன். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதே. நான் அவன் சொன்னது எனக்கு உண்மையாகவே என் கூட பேசுன மாதிரி இருந்தது. அதனால என்றைக்குமே வந்து சின்னவன் நம்ம நினைக்கவே முடியாது. அவருக்கு தெரியும் நம்ம எந்த நேரத்தில் நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிற வேலை ஸ்தலத்தில் அவர் உயர அவர் கண்டிப்பாக கட்டளையிடுவாரு. நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, இதுக்கும் மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேலானதை ஒன்று வச்சிருக்காரு. நம்ம இதுதான் பார்த்து என்றைக்குமே தோண்டு போயிடக்கூடாது. உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, கதைகளை சொல்லியிருப்பார், மேலே உயர்த்துங்க. யாருன்னா நீட்டாக திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவார். மேலே நீட்னா திருப்பி கொடுக்கவே தேவையில்லை. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை நம்மளை வழி நடத்துது. சங்கீதம் 90:15 சங்கீதம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த வசனத்தை உறுதிப்படுத்திக்கிறீங்க? எத்தனை பேர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க? சொந்தக்காரங்க மத்தியில் எத்தனை பேர் அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேர் இந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேர் சிறுமைப்படுத்தப்பட்டீங்க? ஒன்றுமே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்க மட்டும் நம்ம தலையே உயர்த்தி வைக்கிறோம். நாங்களும் அப்படிதான் இருக்கும். யாருமே எங்கள் கூட இல்லை, தனியாக தான் விடப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, குடும்பமாக உங்களை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாள் எங்களை உயர்த்தி வச்சுக்க. தாய் தகப்பன் இல்லைனாலும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சபையை கொடுத்துருக்காரு. சிறுமைப்படுத்தின நாட்கள் துன்பத்துக்கு சரியான மகிழ்ச்சியாக்குவேன்னு சொல்றாரு. எத்தனை நாள் நீங்கள் எதுவும் கவலை நினச்சி கண்ணீரில் போய் இப்போ உங்கள் படுக்கையில் படுத்துருப்பீங்க. அப்போ எனக்கு இது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என் கூட இருக்கு. நம்ம தாய் தகப்பன் கைவிட்டால் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் சிறுமை எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், நம்ம தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் தாய் தகப்பன் கைவிட்டால், என் மனைவி கணவன் யார் என்ன பிள்ளைகள் கைவிட்டாலும் என் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவார், என்னை கைவிடாது இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் வெட்கப்பட்டால் என் தலையை உயர்த்துக்கிறவர் யாரு, அவரை தான் இருப்பார். மனுஷங்களை அவமானப்படுத்தலாங்க, இவன் இவ்வளோதான் என்ன கூட சொல்லி யாரும் சொல்லி இவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் தேவனுக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுவோம் தெரியும். உங்களை மனுஷங்க அவமானப்படுத்தினா என்ன பண்ணாரு, அது உங்க கிரீடத்துல ஒரு முத்துக்களை சேர்க்கிற மாதிரி தான். அவங்க மனுஷன் ஏன்னா அவரோட சாயல்ல நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உண்டு பண்ணியிருக்காரு. நம்மளை யாராவது எதனா சொன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்ன சொல்லலை, நீங்க அவரை தான் சொல்றீங்க. ஏன்னா அவரோட சாயல்ல தான் என்ன பண்ணியிருக்காரு, என்ன உண்டு பண்ணியிருக்காரு. அவர் படிச்ச என்ன நீ சொன்னா அதை நான் வச்சு ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு, நம்ம சிறு துன்பத்துக்கான நாட்களுக்கு என்ன பண்றாரு, நம்மளே மகிழ்ச்சி ஆக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வரப்போற வருஷத்துல அவரு என்ன மகிழ்ச்சியாக போகிற எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிங்க? மனுஷங்க அவமானப்படுத்தினா தோண்டே போவாதீங்க. எத்தனையோ பேர் அவமானப்படுத்தினாலும் என்ன நடக்கும், ஒரு நிமிஷமே இல்லை. இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு விட்டுருவாங்க, நாளைக்கு வேற வேலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம மனசு எது தெரியுமா படும், கஷ்டப்படும். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மனசு என்ன படும் தெரியுமா, ஐயோ அவங்க நம்மளுக்கு சொல்லிட்டாங்களே நம்ம மனசு என்ன பண்ணும், கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ண, நம்ம உடல் தான் பாதிக்கப்படும். ஆனால் அதை விரும்புகிற தேவன் இல்லை. உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, யாரை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அழகா ஒரு ரூம்ல போயிட்டு தனியா, அப்பா என் கூட நீங்க பேசுங்க. மனுஷன் என்னை கைவிட்டாலும் என் தாயின் கருவில் உண்டான நீர் என்ன பண்றாரு, கைவிடாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், என் மனுஷன் கைவிட்டுட்டு போனாலும் அவரு என்னை கைவிட மாட்டார். என் தேவையை சந்திக்க அவர் என்ன பண்றாரு, வல்லவராக இருக்கிறார். நான் சமாதானத்தை பற்றி பேசும்போது மறுபடியும் சொல்றேன், எனக்கு நம்ம மற்றவங்களை பத்தி குறை சொல்றப்போ எனக்கு ஏத்தல. ஒரு 2-3 months இந்த மாதிரி நிறைய விஷயம் காதல கேட்டே இருக்கேன். சமாதானம் இல்லை, என்ன அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னும் போது ஓகே, எல்லா சபையில
நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஆனால் அந்த இடத்துல நம்ம மனசை என்ன பண்ணணும், பக்குவப்படுத்திக்கணும். ஏன் என்னை பேசுகிறவங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரியில் என்ன பண்ணுறா, ஒருத்தர் வந்து பன் வந்து விற்றுட்ருக்கான், பட்டர் கொடுத்துட்ருக்கான். அப்போ வந்து அதில் எப்பவும் 500 கிராம் கொடுக்குற பட்டரில் வந்து ஒரு 450 கிராமில் தான் அவன் டெய்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ அவர் என்ன பண்ணால் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறத வந்து 500 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 450 கிராம் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் மாதிரி போய் சொல்கிறான். உடனே அந்த பட்டர் கொடுக்குறவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்பா நீ இவ்வளோ கம்மியாக கொடுக்குற, 500 கிராம் கொடுக்குறது 450 கிராம் கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, ஐயா என்கிட்ட என்ன பண்ணும், அந்த கிராம் தராசு கிடையாது, இவர் கடையில் விற்கிற பேக்கரி அந்த பண்ணை 500 கிராம் தான் எடுத்து தராசில் வச்சு அந்த பட்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? என்ன சொல்ல வரேன், அந்த பண்ணு கம்மியாக இருக்குது, அந்த பண்ணில் 450 கிராம் தான் இருக்குது. அப்போ இதில் யார் குற்றவாளி? அந்த பன் விற்கிறவன் தான் குற்றவாளி. அவன் என்ன பண்ணியிருக்கான், நியாயமாக போய் எனக்கு கொடுக்குற பட்டரில் 50 கிராம கம்மி பண்ணிட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யார் குற்றவாளி? அந்த பேக்கரியில் பண்ணு விற்கிறவங்க தான் குற்றவாளி. நம்ம ஒருத்தர் குறை சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தகுதியாக இருக்கோமா, நம்ம எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம பேசுகிற என்ன வேணால் பேசிட்டு போட்டுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப யார் என்ன பேசினாலும் சப்பை நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன, அவரை மட்டும்தான். அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மனுஷங்க பேசுறது காதில் கேட்கவே கேட்காது. 2 தவறை போயிட்டுருக்கோம். ஒரு தவளைக்கு என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தவளைக்கு மட்டும் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அது எதுவுமே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க, எதனால? ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. அதனால அதே மாதிரி தான் நம்ம சபை எங்கே கிடையாது, வேலை ஸ்தலத்துலையும் சரி, நீங்கள் வெளியே போகிறப்ப சொல்லி யார் என்ன சொன்னாலும் 2 காதை மூடி நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. ஏன் எனக்கு காது கேட்காதே நினச்சிங்களே, அப்படி எடுத்துகிட்டு போங்க. யார் உங்களை என்ன சொன்னாலுமே கவலைப்பட. எனக்கும் தெரியும், என்னையும் பேசுவாங்க, அது என் காதுக்கும் வரும், என் பின்னாடியும் பேசுவாங்க, அது என் காதுக்கும் வரும். ஆனால் நான் எதை நினச்சுமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன், எனக்கு தெரியும் நான் யார், அவருக்கு தெரியும் நான் யார். நம்மளுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சுன்னு நினச்சிங்களேன், ஒரு விஷயம் யாருக்கும் இல்லாதது தேவன் எனக்கு கொடுத்துட்டார், ஓகே. அதில் பெருமை எப்போ வருதோ அன்னைக்கு பெருமை எனக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து இவங்ககிட்ட இல்லாதது எனக்கு வந்துடுச்சு. என்றைக்குமே அதை நினச்சி நம்ம என்ன பண்ணோம், பெருமை பாராட்டவே கூடாது. அந்த பெருமை பாராட்டும் போது அவருக்கு நம்மளுக்கு ஈவாக கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம தேவனை மகிமை தான் படுத்து. எனக்கு இது கிடச்சிச்சு, நான் மற்றவங்களை தாழ்வான்னு நினைப்பேன் கிடையாது. என்றைக்குமே என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒன்று கிடச்சிக்கலாம், அதுக்காக அவரை நம்ம ப்ரைஸ் தான் பண்ணணுமே தவிர மற்றவங்களை என்னைக்குமே என்ன பண்ணோம், இழிவுபடுத்தி பேசவே கூடாது. நான் மறுபடியும் சொல்ல சமாதானத்தை குறித்து அவர் பேசிட்டு எனக்கு அந்த ஒரு இது வந்துட்டு, எனக்கு ஏன் சபையில் சமாதானம் இல்லை, நான் அடிக்கடிக்கும் போது நிற்கும் போது கேட்குற ஒரு இது சமாதானம் இல்லை. இந்த சபை எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா, அந்த பழைய வீடியோலாம் பார்க்குறப்ப எத்தனை ஆத்துமாக்கள் தெரியுமா, எல்லாம் உடஞ்சி போச்சு, எங்கே போனாங்க அப்படின்னா இவர் கேட்பேன், ஊழியம் சரியில்லையா, பாஸ்டர் சரியில்லையா, ஏன் நாங்கள் ஒழுங்காக இருக்கு இல்லையா, நிறைய கேள்வி எங்களுக்குள்ள ஓடிட்டு போய் ஏன் சபை உடையுது, எங்கே தப்பு இருக்குது, யார்கிட்ட தப்பு இருக்குது, எல்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்ன பண்ண, இந்த சபையை உருவாக்குனவர் அவர். இந்த சபை வந்து எப்படி, நம்ம மனுஷன் வந்து சபையை கட்டவே இல்லைங்க. இந்த செங்கல் மணல் எதுவுமே சபை கிடையாது. யார் சபை? நம்ம தான் சபை, நம்ம தான் தேவனுடைய ஆளை. இந்த ஆளுகளை தீட்டுப்படுத்தினா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சபை நம்ம சபையை விட்டு இது பண்ணிடுவோம்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் உங்களை அழைச்சி இங்கே உட்கார வச்சிருக்காரு. காரணம் இல்லாமல் யாரையும் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு கிருபை தான் உங்களை இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு இதை நான் தயவு செஞ்சு எல்லாருமே எடுத்து போடுங்க. ஏன்னா அவர் வந்து நோக்கம் எல்லாமே யாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கவே மாட்டாருங்க. எடுத்ததுக்கெல்லாம் வந்து மனஸ்தாபப்படுறது கரெக்டு தான். ஆனால் அது வந்து சபையில் கொண்டு வரவே வராதிங்க. இது நானாக நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இங்கே நிற்கணும்னா நான் அவ்வளோ சீக்கிரம் நான் வரமாட்டேன். இவரே சொன்னாலுமே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, எனக்கு நான் என்ன பேசணும், நாங்கள் ஈவினிங் ப்ரே பண்ண கூட கைப்பிடிச்சி ப்ரே பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், என் சபைக்காக ப்ரே பண்ணோம், சமாதானத்துக்காக ப்ரே பண்ணோம். எத்தனை பெரியவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த ஆலோசனையே கேட்க முடியல. என்னைக்கு மாறும் அந்த ஆதங்கம் ரொம்பவே இருக்குதுங்க. நம்ம வந்து எல்லாமே கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அதுக்கு தகுதியான பாத்திரமா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோமா? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்கான தகுதியான பாத்திரமா நம்ம இருக்கோமா? அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறோமே, அவர் எதிர்பார்க்குற பாத்திரமா நம்ம இருக்கோமா? எத்தனை பேரால நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு நம்மள கையை உயர்த்தணும், தைரியமாக கையை உயர்த்துங்களா பார்க்கலாம். நான் நீங்கள் விரும்புகிற பாத்திரமா இருக்கேன் யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம எத்தனை தப்பு பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை என்ன பண்ணிட்டு இருக்கு, தாங்கிட்டு இருக்குது. நான் புது வருஷத்தில் போகிறோம், இந்த இதை நம்ம எப்போ இந்த இதை நான் விடணும், எனக்குள்ள கோபம் இருந்தால் நான் விடணும், எனக்குள்ள வைராக்கியம் இருந்தால் நான் விடணும், மேட்டி மேலே தான் விடணும். எத்தனை காரியங்கள் நமக்குள்ளே இருக்கோ அவர் பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடலாம். இப்போ இவ்வளோ இருக்கும் போதே நம்ம இவ்வளோ அழகாக வச்சிருக்காரு. எதுவுமே இல்லாமல் அந்த கேரக்டர் இல்லாமல் அவருக்கு பிரியமாக நம்ம வாடும்போது நம்ம எப்படி மேன்மைப்படுத்தாமல் இருப்பார். உங்களை சுற்றி இருக்க அந்நிய கண்கள் எல்லாமே உங்களை பார்க்குங்க. நம்ம வந்து அழகாக சண்டேஸ் கிளம்பி வந்துடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கேரக்டரை பார்த்து சண்டேஸ் சர்ச் போயிடுறாங்க, ஆனால் எல்லாம் இப்படி இருக்காங்க.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் துதிக்கும் போது அவருடைய கிருபை என்ன பண்ணுது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டுருது. உங்கள் சொந்த அந்நிய கண்கள், உங்கள் சொந்த கண்களே பார்க்க போகுதுங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் அதிசயமாக நடந்துருக்கு எல்லாமே அவருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா அவருக்கு நீங்கள் கொடுக்குற நேரம், எத்தனை பேர் அவருக்காக நான் நேரத்தை கொடுக்குறேன்னு சொல்ல முடியும்? வேலைக்கு ஓடுறோம், எல்லாத்துக்குமே ஓடுறோம். எத்தனை பேர் நம்ம நேரத்தை அவருக்காக கொடுக்குறோம்? விளம்பினதுல எப்பெல்லாம் நல்லா இருந்து கொடுக்கறது இல்லைங்க, எல்லாம் கஷ்டத்தில் கொடுக்கறது தான். எல்லா கஷ்டத்துல நம்ம அவர் துடிக்கிறோம், எல்லா நல்லதுலையும் நம்ம அவர் துதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அவர் என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் செஞ்சு வந்துருக்கிற கிருபைக்கு நான் அவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அதிசயமாக செஞ்சிருக்க வழியே இல்லை, சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காது இடத்துல ஒரு அதிசயத்தை தேவன் காண செஞ்சிருக்காரு. எல்லாரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது, நடக்கவே நடக்காது மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அதை அதிசயமாக நடத்தி கொண்டு வந்துருக்கிறார். அவர் கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அவர் கேளுங்க, எனக்கு அப்பா நீங்கள் எனக்காக என்ன வச்சிருக்கீங்க, புதிய வருஷத்துல எனக்காக என்ன வச்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நன்றி சொல்லுவீங்களா? எத்தனை பேர் அந்த இதை மாத்திக்க போறீங்க? வர வருஷத்துல ஏசப்பா நான் இப்படி இருக்கக்கூடாது, இது நான் கிடையாது, உமக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்க நான் ஆசைப்படுறேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன்னா என்னை அழைத்தவர் யாரு? நீர். என்னை அழைத்தவர் யார்? நீர். என்னை எப்பவுமே என்ன பண்ணுவார்? வெட்கப்படவே விடவே மாட்டீங்க. நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு சொல்லி காட்டுவோம், அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஏசப்பா இவ இப்படி பண்ணிட்டா நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் அறையிறப்போ சாதாரண மனுஷன் இன்னைக்கு செத்து நாளைக்கு அடுப்புல போட போற நம்மலாம் மன்னிக்கலன்னா எந்த இதுல அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு தெரியுமா நம்ம பண்றது? யாரா ஒருத்தங்க பண்ணா மன்னிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய தேவனே நம்மளை மன்னிக்கிறப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். இது வரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்துட்டா நம்ம ஏமாத்துறோம். எனக்கு மறுபடியும் அதே தான் உணர்த்தப்பட்டு இருக்கீங்க. எவ்வளோ மாறணுமோ மாறணும். எல்லாருமே நான் எல்லாருமே தான் சொல்றேன், என்னோட கேரக்டர் விடணும்னு நினைக்குமா அதை இந்த இடத்துல விட்டுருக்கா. புது வருஷத்துல அப்பா நான் உமக்கு பிரியமான மகளாக வருவேன். மற்றவங்க எப்படி என்னை பார்த்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். என்னை கிண்டல் பண்ணிட்டு, என்னை கேலி பேசிட்டு, என்னை புறம் பேசிட்டு நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பண்ணியிருக்கீங்க? என்னை நீ தாயின் கருவில உண்டாகும் போது என்ன பண்ணியிருக்கீங்க? தெரிஞ்சிருக்கீங்க. நான் யார் மனுஷங்களுக்காக நம்ம வாழவே கூடாதுங்க. ஏன்னா அவருக்காக தான் நம்மளை படிச்ச. நீங்க மற்றவங்களுக்காக வாழணும். யார் என்ன பேசலாம் அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் கூட பேசுவேன் வீட்டில் போயிட்டு, என்னை இப்படி சொன்னாங்கப்பா, இப்படி பேசினாங்கப்பா, அவ்வளோதான். அதனால என்னையே தான் பேசினாங்க, எங்க அம்மாவையும் பேசினாங்க, எங்க அப்பாவையும் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. மனுஷன் கேட்கறத காதுக்குள்ள போட்டு மனசுக்கு கொண்டு போனோம்னா அது நமக்கு தான் நஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போமா, அப்பா என்ன நீங்க நடத்துங்க, மனுஷருக்கு நான் பயப்படவே கூடாது. நான் இன்னைக்கு எதுக்கு நாளைக்கு போகிற பிள்ளைக்கே அவர் எல்லாத்தையும் இது பண்ணுறதா நம்மளாம் ஏமாத்துறோம். நீங்கள் எல்லாம் உங்கள் தேவைக்காக நாளைக்கு என்ன கொடுப்பீங்கன்னு எதெல்லாம் எதிர்பார்த்துப்பீங்களா? காக்கைக்கே நாளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். மனுஷனில் நம்ம எப்படிங்க கைவிட்டுருவார்? நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும் தேவன் என்ன பண்ணுவார்? தினமும் நம்மளை வழி நடத்திருக்காரு. எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நாங்கள் எங்களுக்கு எதுவுமே சேர்த்து வச்சுருக்கோம். எங்களுக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை. இன்றைக்கி கூட பைக்கில் வரப்போ ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்ட பைக்கில் குழந்தைய வச்சுட்டு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நான் உண்மையாகவே அடிக்கடி கண்ணீர் விடுவேன். இங்கேருந்து கடந்து போகிறப்ப ஏன் ஏசப்பா இவ்வளோ பாடு. நான் பார்க் அந்த சிக்னலில் நிற்கிறப்ப பக்கத்தில் ஒரு காரில் ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா கூட விளையாடிட்டு அப்படி பைக்கில் பார்க்கும்போது என் மனசு ஏங்கிச்சுங்க. உண்மையாகவே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு கார் மூலியமாக எங்களை பார்க்குறப்ப, அப்பா நான் உம்முடைய பிள்ளை இந்த இடத்துல உழுதுக்கு செஞ்சுட்டு போட்டாங்க, இப்படி போயிட்டு இருக்கோம்ப்பா, எப்போ எங்களுக்கு நீங்கள் கதவுகளை திறப்பீங்க? நான் உண்மையாக வாண்டுவிடப்பட்டேங்க. எப்போ எனக்கு இந்த வாசல் திறக்கும்? இப்போ மனுஷங்க எங்கேயோ போகிறாங்க, அழகாக காரில் கூட அந்த குழந்தைய பார்த்துட்டு போகிறாங்க. நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த பணியில் போகிறோம். எப்போ எசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்? எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்ககிட்ட காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை எங்களை என்ன பண்ணுது? வழி நடத்திட்டு இருக்குது. மற்றவங்க கொடுக்குறவங்க மாற்றே தவிர அந்த கிருபை எங்ககிட்ட எங்கே அது வருதுன்னே தெரியாதுங்க. ஒரு வாடகை கொடுத்து சபையை ரன் பண்ணி அது எங்கே தெரியாது, சேலரி கூட தூக்கி வாங்கினது கிடையாது அவரு. ஆனால் எங்கேருந்து வருது? ஆனால் ஒவ்வொரு நாள் அவர் ஊழியத்தில் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் காயப்படுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருட வார்த்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிற டைம்லேயும் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் இங்கே நின்றுட்டு சொல்கிறேன், காலையில் ஆஃபீஸ் போவேன், வீட்டுக்கு வருவேன், சமைப்பேன், பாப்பா போவேன், சமைக்கு வர அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும்னு ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கல்யாணம் 4 வருஷம் மத்தியானத்தில் தூங்கினதே கிடையாது. எனக்கு தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப அறிவிக்கேன். ஏன்னா என் உடம்பு பலவீனம். அப்படி என் பலவீனத்தில் அவர் என்னை பலப்படுத்துறாரு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நேரத்தில் முட்டி வலியில் துடிச்சேன். டெய்லி சுத்தனி ஊத்தாம என்னால் தூங்க முடியாது. அவ்வளோ முட்டி வலியில நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனாலும் என் தேவன் என்ன பண்ணுறாரு? எனக்கு வேலைக்கும் போக செஞ்சு சபைக்கு வர எனக்கு போய் பாரு. நான் பயந்துட்டு இருக்க சில விஷயம் எனக்கு இந்த முட்டி வலியில் கால் விழுந்துருமோ நிறைய தடவை யோசிச்சு
கால் வராது. நான் பயந்துட்டு ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, என்னை வழி நடத்துங்க, ஏன்னா எனக்கு ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துமோ. இன்னைக்கு கூட நான் ப்ரே பண்ணுமா சொன்னேன், உமக்காக நான் என்ன செய்யணும், எனக்கு வேலை எனக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உமக்காக நான் என்ன செய்யணும் ஏசப்பான்னு தான் நான் கேட்டேன். உங்கள் சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் பலவீனத்தை எடுத்து போடுங்க, என் பலவீனத்தை எடுத்து போடுங்கன்னா நான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு கை பிடிச்சி ப்ரே பண்ணோம். எனக்கு அலையில வேலையை விட்டு வந்துடு, ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த தாட்டே கிடையாது. எனக்கு வந்து ஊழியால பில்லு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்பவும் நான் அதான் நினச்சேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னேன், ஏன் சித்தம் இல்லை, ஏன் சித்தமே கிடையாது, உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன நடத்துங்க. எனக்கு அதுக்கான ஞானமும் கிடையாது. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஞானத்தை நீக்கி கொடுத்து வழி நடத்துங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் அப்படியாவும் இப்படியாவும் என்றைக்குமே சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்காக வேற பிளான் போட்டுட்டு இருப்பார். நீங்கள் இந்த பக்கம் போகணும்னு நினைப்பீங்க, இல்லை உனக்கான வழி இந்த பக்கம் தான் நினைப்பாரு. நம்ம பிள்ளைங்களுக்காக என்னென்னமோ சேர்த்து வைக்கணும், என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு பிளான் வச்சுருப்பாருங்க. உங்களை காட்டில அவரோட பிளான் என்ன பண்ணும், பெருசாக இருக்கும். நீங்கள் சின்னதாக தான் யோசிப்பீங்க, அவர் என்ன பண்ணுவார், உங்கள் பிள்ளைங்களுக்காக பெருசாக வச்சுருப்பாரு. அதுக்கு விட்டு கொடுங்க. அப்பா என் பிள்ளைங்க உங்ககிட்ட நான் விட்டு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இந்த புதிய வருஷத்துல என் பிள்ளைங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நான் என் தங்கச்சி கன்சீவ் கூட நான் பயந்து அடிக்கடிக்கு அபார்ட் ஆகிடும். நான் அப்பா இந்த குழந்தையாச்சும் நீங்கள் கொடுங்க, அவருக்கே தெரியாது. நான் ப்ரே பண்ணேன், இந்த குழந்தை பிறந்துன்னா உமக்குன்னு வளர்க்க கிருபை செய்யுங்க. ஆனாலும் அது நினைக்கல. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே தெரியல. ஆனாலும் அவர் ஒரு நேரத்தை வச்சுருப்பாங்க. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் ஒரு நேரத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி வசனம் இந்த 2-3 வாரமாக அந்த பிள்ளைகளை பற்றி தான் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தேவன் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஒரு குழந்தையே ஏற்படுத்தி தருவார். அவர் அநேக ஜாதிகளை தான் பெருக செய்வார். வழி இல்லாத இடத்துல என்ன பண்றாரு, தேவன் ஒவ்வொரு நாளும் வழிகளே திறந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு அவர் கிருபைக்கு அளவே இல்லாமல் இருக்குது. உங்கள் நினைவு எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து போடுங்க. அவர் உங்களுக்கு உங்களுக்காக வச்சுக்க திட்டம் என்ன பண்ணும், அது பெருசாக இருக்கும். அதை சுற்றி இருக்கவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நம்ம உலக பிரகாரமாக தாங்க வாழ்ந்து கொண்டு இருப்போம். எல்லாருமே மனுஷங்க தான். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன பண்ணுவோம், நான் சபைக்கு போகிறேன், நானும் கிறிஸ்டியன் வந்துடும். மற்ற நாளெல்லாம் உலக பிரகாரமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த மைண்ட் இருக்காது. தேவனை தேடுற பயம் எத்தனை பேருக்கு அந்த டேஸில் வந்து திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் நான் தேவனை துதிச்சுட்டே இருப்பேன்னு தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா நடக்கும்போது அவரை துதிப்பேன். நான் என்ன பண்ணாலும் அவர் கூட நான் பேசிகிட்டே இருப்பேன். எத்தனை பேர் அவரோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, அந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது. நான் என்ன பண்ணாலும் அவர் நான் துதிச்சுட்டு இருப்பேன். என் கஷ்டத்துலேயும் அவர் துதிப்பேன். நான் வேலை செஞ்சாலும் துதிப்பேன், சமைச்சாலும் துதிப்பேன். அந்த இடத்துல நம்ம துதிகள் அவர் அவ்வளோ தூதர்கள் துதிக்கிறப்ப கூட அவர் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாருங்க. ஆனால் நம்ம துதிக்கிற துதி என்ன பண்ணுவார், அவர் சந்தோஷப்படுற தேவனாக இருக்கார். எல்லாம் அப்படியே கொஞ்சம் எழுதிட்டு போவோம்.